சாட்டுகள் தவறான காரியங்கள் எடுத்து உடனே குற்றம் சாட்டுற ஆவி. அடுத்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஜெபம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, குற்றம் சாட்டுற ஆவி தான் கிரியை செய்யும். ஜெபம் இருக்கும்போது என்ன செய்யணும்? பரிந்து பேசுகிற ஆவி கிரியை செய்யும். ஜெபம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யணும்? குற்றம் சாட்டுற ஆவி இறங்கும். அடுத்தவங்களை குற்றம் சாட்டும், ஜெபிக்கிறவங்களை குற்றம் சாட்டும். பாருங்க, நீங்க பொதுவாக மற்றவங்களை குற்றம் சாட்டுறவங்களை எடுத்து பாருங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெபம் இல்லாதவங்க தான். ஜெபிக்கிறவன் என்ன கேட்டீங்கன்னா, ஆலயத்துல போய் ஆண்டவருக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்கிறாங்க, மற்றவங்களுக்காக தேவசம நிக்கிறாங்க. என்றைக்கு ஜெபம் குறைஞ்சு போச்சோ, என்றைக்கு தேவனுடைய உறவு நீங்கி போச்சோ, அன்றைக்கு அடுத்தவங்களே குற்றம் சாட்டிட்டு. ஏலி தாத்தா இவ்வளவு நேரம் அந்த அம்மாவை கவனிச்சு, இவ்வளவு நேரம் அந்த அம்மாவை பார்த்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க?